கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாகாலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் வசிக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை தினமாய் நிற்க பண்ணினீர். உங்கள் முகத்தை எனக்கு மறைத்திருக்கும் போது நான் கனியவன் ஆனேன். நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புலிதை உம்மை துதித்து உம்முடைய சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயமாயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கேட்கிறேன். என் புலங்களை ஆழ்ந்த கழிப்பாக மாறப்பட்டினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் கட்டையை கழித்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைப்படுத்தினேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 31:1-8 வரைக்கும். கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடியும் உம்முடைய நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உம்முடைய செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்பியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அனைவருமான அருளமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நேரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்கள் எனக்கு மறுமை வைத்தவர்களுக்கு என்னை நீக்கமாக்கி நீக்கிவிடும். தேவதையே எனக்கு அவரேன். உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே என்னை மீட்டுவிடும். வீண்மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் முகத்துடத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருக்களின் கைக்கு என்னை ஒப்புக்கொடாமலும் என் பாதங்களை விசாரத்திலே நிறுத்தினீர். ஆமென்.